தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் ஃபார் சேஞ்ச். இதை பத்தி தான் நம்ம காணொலியில முழுமையாக பார்க்க போறோம். விஜய் என்ன சேஞ்ச் பண்ண போறாரு, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஏன் விஜய் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத தெளிவா அந்த காணொலியில நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்பாக எல்லாரும் என்ன மன்னிக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை நிறைய விமர்சனம் பண்ணிட்டேன். இந்த கரூர் சமூகத்துக்கு பின்னால கூட நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப நான் இனிமே விமர்சனம் பண்ண மாட்டேன், விஜய் ரசிகர்கள்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. ஆனாலும் இந்த சேலத்துல பேசினார்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சேலத்துல ஒரு மிகப்பெரிய உரையாற்றினார்ல, வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரை. தஞ்சாவூர் கல்வெட்டுல கூட அந்த உரையை எழுதி வைக்கக்கூடிய ஒரு உரையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உரைக்கு ஆஸ்கார் அவார்டு கேட்க வேணும். ஏன்னா இவங்க சினிமாக்காரங்களே எல்லாரும் ரசிகன்ல, அதனால ஆஸ்கார் அவார்டு கேட்பாங்க. அது கூட நம்ம கேட்போம், ட்ரம்ப் கிட்ட சொல்லி கேட்போம். அதுக்கப்புறம் கின்னஸ்ல கூட இதை பதிவு வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேச்சு. அதுல தலைவர் பேசும்போது சொல்றாரு, முதல்ல எல்லாரும் என்ன பண்ணுங்க, உறுதிமொழி எடுங்கன்றாரு. அப்பா, தலைவர் உறுதிமொழிலாம் எடுக்க சொல்லி கையை அப்படி நீட்ட சொல்லிட்டாரு. ஒருவேளை நம்ம நாம் தமிழர் கட்சியில உறுதிமொழி எடுப்பாங்க. அதே போல விஜயம் பின்பற்றி தன்னுடைய ரசிகர்களை பரவாயில்ல ஒன்று திரட்ட பாக்குறாரு, ரசிகர்களை சரிப்படுத்த பாக்குறாரு, நெறிப்படுத்த பாக்குறாரு, உறுதிமொழி எடுக்க சொல்ல போறாருன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். அவர் உறுதிமொழி எடுக்கல. என்ன பண்றாரு, விசில் சின்னத்துக்கு தான் நம்மளுடைய ஓட்டுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதுல வேற யாருக்கும் ஓட்டை மாத்தி போட மாட்டோம், நாங்க எல்லாருமே விசிலுக்கு தான் போட போறோம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா, தன்னுடைய ரசிகர்களே தனக்கு வாக்களிப்பாங்களா இல்லையாங்கிற சந்தேகம். என்னை பார்க்க வந்துட்டு நாளைக்கு ஓட்டு போடாம நீ போயிட்டனா, ஏற்கனவே என்ன கொள்கை என்னன்னு கேட்டு எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. ஒன்னும் சொல்ல தெரியல, கொள்கைனா என்னன்னு தெரியல, சித்தாந்தம்னா என்னன்னு தெரியல, கோட்பாடுனா என்னன்னு தெரியல. இதுல நான் எங்கேயாவது பிரஸ் மீட் கொடுத்து நான் ஏதாவது வாய்க்கு வந்ததை உளறி எங்க இருக்கிற ஓட்டம் இல்லாம போயிடுமோ அப்படின்னு பயத்துல இருக்கேன். இவங்க என்னன்னா இந்த நேரத்துல இப்படி பண்றாங்கன்னு அந்த பயமா கூட இருக்கலாம். அதனால கூட தலைவர் சத்தியம் பண்ணி ஓட்டை எனக்கு தான் போடுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சத்தியம் கேட்கறாரு. ஏன்னா இவங்க அப்படின்னா எங்க அண்ணன் விஜய் தான் உயிர், மற்றதெல்லாம் அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க என்ன பண்ணுமா, அண்ணனே சத்தியம் கிட்டாருப்பா, நாளைக்கு ஓட்டை கிட்ட மாத்தி போட்டக்கூடாதுப்பா அப்படின்னு கூட இவங்க நினைப்பாங்க. அதுக்காக தான் அந்த சத்தியத்தை அவர் கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, என்னைய போல சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டை நீங்க வாங்குங்க, யாரோ ஆரம்பிச்ச கட்சியை வச்சு நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, என்ன ஒரு அறிவார்ந்த சிந்தனை. எனக்கு என்ன தெரியுமா அப்ப தோணுச்சு, இப்ப அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சதுதான் திமுக. 1949 திமுக ஆரம்பிக்கப்படுது. 1967 ஆட்சிக்கு வராங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. அனுபவம் தான் இருக்குன்னு நான் சொல்றேன். அனுபவம் இருக்கு. அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு 18 ஆண்டுகள் அனுபவத்தோட அவங்க களத்தில் நின்றாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால ஊழல் தான், மக்களை ஏமாற்றுறது தான், சுரண்டுதல் தான், இங்க இயற்கை வளங்கள் கொள்ளடிக்கப்பட்டது தான். அதெல்லாம் நம்ம மறுக்கல. இந்த சமூகத்தை ஒரு குடிகார சமூகமாக, மதுவுக்கு அடிமையான ஒரு சமூகமாக மாற்றியது இந்த திராவிடம் தான். அதெல்லாம் நாங்க ஏற்கிறோம். ஆனா 18 ஆண்டுகள் அனுபவம் இருந்தாங்களே, ஆனா உங்ககிட்ட அந்த அனுபவம் இருக்கு இல்லையே? என்ன அனுபவம் இருக்கு உங்கள்கிட்ட? நீங்கள் நேரடியாக அரசியல் களத்தில் வரணும், வந்த உடனே முதல்வர் நாற்காலி காத்துட்டு இருக்கு. இதுல வேற எதுக்கு எடுத்தாலும் நான் எம்ஜிஆருடைய ஆட்சியை கொடுப்பேன், எம்ஜிஆர் போல நானும் ஒரு பெரிய கரிஸ்மாவோ ஐக்கானா இருக்கேங்கிறீங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு 21 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருந்தது. அவர் எம்எல்சியா இருந்திருக்காரு, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 21 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தோட தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சாரு, மக்களோட களத்தில் நின்றாரு, மக்களுடைய பிரச்சனைக்கு மக்களாக களத்தில் நின்று கை மேல தோல் போட்டிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி எம்ஜிஆர் அவர்களை ஏற்கிறதா அப்படின்னு கேட்டா ஏற்கிறது. ஏன் ஏற்கிறதுனா, தலைவருக்கு அவர் உதவி செய்தார் என்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் அவர் நாங்க ஏற்கிறோம், நல்ல மனிதர் என்று. அதற்காக நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமான் அவர்களோ எம்ஜிஆர் அவர்கள் மனித புனிதர், அவருடைய ஆட்சியில் ஊழலே இல்லை, அவர் ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லவே இல்லையே. அப்படிலாம் எங்கேயுமே நாங்க சொல்லலையே. அந்த கொள்கையை உங்களால வெளிப்படுத்த முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா எம்ஜிஆருடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல எம்ஜிஆருடைய ஆட்சி சரியான ஆட்சின்னு வாதத்துக்கு வருவீங்களா? எதை சொல்ல வரீங்க நீங்க? அப்ப எந்த அரசியல் தெளிவும் இல்லாம ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வருது. அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா, நீங்க மத்த கட்சியில யாரோ ஆரம்பிச்ச கட்சியை வச்சு இன்னைக்கு நிக்கிறீங்க, என்ன போல சுயமா 1% ஓட்டு வாங்குங்கிறீங்களே. ஒருவேளை நாளைக்கு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து விஜய் இல்லாம போயிட்டாருன்னா, இல்லாம மீன்ஸ் நான் சொல்ல வருதுன்னா அரசியல் இல்லாம போயிட்டாருன்னா அந்த கட்சியை வேற யாரும் நடத்த மாட்டாங்களா? இப்ப அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பிச்ச திமுக, அவர் இறந்ததுக்கு பின்னால ஐயா கருணாநிதி அதை வழி நடத்தலையா? அவருக்கு பின்பால ஐயா ஸ்டாலின் அவர்கள் வழி நடத்தலையா? அப்ப ஒருவர் ஆரம்பித்த கட்சி அவருடைய முடிஞ்சு போயிடுமா? இது என்ன அரசியல் தெளிவுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்ப காங்கிரஸே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இங்க நேரு இல்லைன்னா காங்கிரஸ் அது வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்ப என்ன நோக்கத்தோட நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? என்ன சிந்தனை இருக்கு உங்களுக்கு? அப்ப உங்களுக்கே தெரிகிறது, இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா நான் இந்த தேர்தலை தோத்துட்டு வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போயிடுவேன், வீட்டுல போய் உட்காந்துப்பேன், பனையூர்ல தான் இருப்பேன், வரமாட்டேன் அப்படின்னு. இதுல வேற ஒரு டைலாக் சொல்றாரு, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வாங்குறாங்க. என் வீடு பனையூர்ல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா எனக்கு தமிழ்நாடு உள்ள 8 கோடி வீடு இருக்கு, 8 கோடி பேர் விஜய் தமிழ்நாட்டில் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான வாதம்,
எந்த மாதிரியான பேச்சு? ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்பவன் ஒரு மேடையில் ஏறி பேசுறானா அந்த மக்களுடைய பிரச்சனையை பேசணும். அங்க வந்து பேப்பரை வச்சுக்கிறது, அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, அந்த பேப்பர் பறக்கதான் காத்துல, தலைவரோட பேச முடியலையா. ஏன்னா இவங்க இடையில விசில் அடிக்கிறாங்க. இதுல வேற சொல்றாரு, அந்த விசில் எடுத்துட்டு போயிட்டு காதுலயே அடிங்க. இவன் ஏற்கனவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். நைட்டு 1 மணிக்கு அடிக்கிறான், 2 மணிக்கு அடிக்கிறான், 3 மணிக்கு அடிக்கிறான், விடிய விடிய அடிக்கிறான், ஹோட்டலுக்கு போனா அடிக்கிறான், சிக்னல்ல அடிக்கிறான், எங்க போனாலும் விசில் அடிக்கிறான். என்ன சொல்லி தொலைகிறதுனே புரியல. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல விசில் அடிச்சுக்கிட்டு பீ பீன்னு ஊதிட்டு போனான். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரே அடிக்கிறாரு விசில் எடுத்து. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுது? அப்ப விஜய் இதை சொல்றாரு, விசில் அடிங்க அப்படின்னு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு முட்டாள்தனமான தன்னுடைய ரசிகர்களை வழிநடத்துறதா தானே தோணுது. இதை தாண்டி வேற என்ன தோணும்? இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்குங்கிறீங்க? விசில் அடிச்சிட்டு இருப்பான் வீட்டுக்கு வீடு வந்து காதுல. பைத்தியக்காரனுங்க. இந்த பைத்தியக்காரங்கிட்ட வந்து இந்த நாட்டை கொடுக்குறதா? அப்ப விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஏதாவது பேசுவாருன்னா வாய் திறந்து பேச மாட்டாரு. மக்களுடைய பிரச்சனையை சொல்றாராம் விஜய். இந்த திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, அப்புறம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, அப்புறம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. இப்படி படிக்கிறாரு பார்த்து. ஒரு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தன்னுடைய மனசுல இருந்தே ஒருத்தனுக்கு வரல. என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, எந்த மக்கள் போராடுறான்னு. ஆசிரியர் போராடுறான், செவிலியர் போராடுறான், இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த தூய்மை பணியாளர்களை இவர் அங்க போய் பார்க்க மாட்டாரு. அங்க போய் அந்த மக்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டாரு. எங்க வருவாரு? பனையூருக்கு அழைச்சிட்டு வந்துதான் பார்ப்பாரு. அப்ப பனையூருக்கு அழைச்சிட்டு வந்துதான் பார்ப்பனா நீ தலைவனா? நாளைக்கு சட்டமன்றம் எங்க நடக்கும்? நீ ஒரு ஜெயிக்க போறது இல்ல. விஜய் ஜெயிப்பதே இல்ல. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள் அல்ல. அப்படி இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு சட்டமன்றம் முன்னா பனையூருக்கு சட்டமன்றத்தை வர சொல்லுவீங்களா? சபாநாயகரை சட்டமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்லுவீங்களா? பொதுச் செயலாளர் பேசுறாருங்க, ஒரு வேட்பாளர் வந்து 4 தொகுதியில போட்டியிடலாமா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஆளு தான் பொதுச் செயலாளர். இன்னொருத்தர் இந்த அனந்த ஜித்தா குணந்த ஜித்தா அந்த வருவார் இந்த விவாதத்துக்கு. அவர் சொல்றாரு, நிதி அமைச்சர் தானே வந்து நிதி அறிவிக்கிறாரு, இதை ஏன் ஒரு முதலமைச்சர் செய்ய மாட்டேங்கிறாரு? பிரைம் மினிஸ்டர் வந்து நிதியை பேசுவாரா அப்படின்னு. பைத்தியம். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம்னே என்னன்னு தெரியல. அரசியல்ல நிதி அமைச்சர் மட்டும்தான் அந்த நிதியை வாசிக்க முடியும். அது மத்திய நிதி அமைச்சராக இருந்தாலும் சரி, இங்க மாநில நிதி அமைச்சராக இருந்தாலும் சரி. இது கூட தெரியல. அந்த பைத்தியம் விவாதத்துக்கு வந்து பேசுது. இப்படி பல பைத்தியம் இருக்கு. இன்னும் ஒரு பைத்தியம் வரும் இதுல, முஸ்தபா அப்படின்னு. அந்த பைத்தியம் என்ன தெரியுமா பண்ணோம்? காடை குஞ்சுக்கு, ஆமை குஞ்சுக்கு, அப்புறம் நல்லா வாயில எனக்கு வேற ஏதாவது வந்துடும், வேற ஏதாவது குஞ்சுன்னு வந்துடும். அப்ப எந்த மாதிரியான அரசியலை பேசுறீங்க? நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அரசியல் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஃபார் சேஞ்ச் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு பேசுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு மருத்துவமனைகளை இந்த மாதிரி தரம் உயர்த்துவோம். இப்ப அரசு மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் தனியாக பிரைவேட் கிளினிக் வைக்கக்கூடாது, நாங்கள் சட்டம் போடுவோம். சொல்லுங்க. அரசு சார்ந்த அதிகாரிகள் அனைவருமே அரசு மருத்துவமனையில தான் போய் வைத்தியம் பார்க்கணும். சொல்லுங்க. அது நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் அந்த அரசு மருத்துவமனையில போய் தான் வைத்தியம் பார்க்கணும். அப்போ ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ இல்ல ஒரு துணை முதலமைச்சரோ யாராவது அங்க போகணும் அப்படின்னா அந்த மருத்துவமனை எப்படி இருக்கும்? சுத்தமாக தூய்மையாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் சரியாக வேலை பார்ப்பாங்க, செவிலியர்கள் முதற்கொண்டு. அப்ப அந்த மருத்துவமனை ஆட்டோமேட்டிக்கா தரம் உயர்த்தப்படும், தரம் ஆகும். அதை பத்தி பேசுங்க. இல்ல நாங்க கல்வியில நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரோங்க, இந்த கல்வியை நாங்க இப்படி கொடுக்க போறோம்ங்க, அதுல ஏதாவது ஒரு மாற்றத்தை பேசுங்க. பேச மாட்டோம். வேலை வாய்ப்பை உருவாக்குவோங்க, நாங்கள் தொழிற்சாலைகளை இப்படி தொடங்குவோங்க, இல்ல வெளிநாட்டுல இருந்து நாங்க முதலீட்டை இவ்வளவு நாங்க கொண்டு வருவோம், இத்தனை இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம், இத்தனை இளைஞர்கள் வேலை பார்க்கலாம், வீட்டுக்கு ஒருவருக்கு நாங்கள் அரசு வேலை கொடுப்போம், எப்படி நாங்கள் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை பயன்படுத்தி எப்படி நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம், எப்படி வேலை வாய்ப்பை பெருக்கும், ஏதாவது பேசுவியா? தெரியுமா? எந்த கருமாந்திரமாவது தெரியுமா? தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன தெரியுமா? தன்னூத்து கிராமம் இருக்குல்ல, தன்னூத்து கிராமம் அப்படின்னு கத்தி படத்துல கத்தி பேசுவார் பிரஸ் மீட்ல. ஆனா கத்தி படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட்டை பார்ப்பாரு, துப்பாக்கி படத்துல பிரஸ் மீட்டை பார்ப்பாரு. ஆனா இங்க வந்து பிரஸ் மீட்டை பாரு, ஏன்னா பார்க்க மாட்டாரு. கரூர்ல 41 உயிர் பலியானாலும் சரி வாய் திறக்க மாட்டேன், சேலத்துல ஒரு உயிர் பலியானாலும் சரி வாய் திறக்க மாட்டேன். எப்பேற்பட்ட தலைவன் இவர் சொல்றாருங்க. திமுக இப்பதான் ஒவ்வொருத்தவங்க வீட்டு கதவையும் போய் தட்டி உங்க கனவு என்னன்னு கேட்கலாம். உங்க கனவு என்னன்னு திமுகவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், திமுகவுக்கு மக்களின் கனவு ஒருபோதும் தெரியாது. ஏன்னா அது ஒரு திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுக. அவர்களுக்கு ஊழல் செய்ய, மக்களை பறிப்பதற்கு, இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கு தான் தெரியும். ஆனா விஜய்க்கு தெரியுமா? கரூர்ல 41 உயிர்கள் பலியானது, அந்த 41 உயிர்களினுடைய குடும்பத்தார்கள் எப்பேற்பட்ட கனவுகளை சுமந்திருப்பார்கள். என் பிள்ளையை ஒரு மருத்துவராக்கணும், என் பிள்ளையை நான் ஒரு வழக்கறிஞராக்கணும், என் பிள்ளையை நான் ஒரு ஆசிரியராக்கணும், என் பிள்ளையை நான் அடுத்த கட்டமாக ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் நினைச்சிருப்பாங்களே. கண்ணு தெரியாத ஒரு தாய்
அந்த குழந்தையின் மூலமாக இந்த உலகத்தை பார்ப்பதா உணர்ந்திருப்பா. அவன் நினைச்சிருக்கலாம்ல, நாளைக்கு என் பிள்ளை பெரிய பிள்ளையாகி படிச்சு சம்பாதிச்சு என் கண்ணு தெரியாம இருக்கிற எனக்கு கண் பார்வையை கொடுக்கும்னு அவ ஒரு கனவு கண்டிருப்பல்ல. அந்த கனவு தெரியுமா உனக்கு? தன் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்து வந்தாலும் ஒரு தாய், அவளுக்கு தெரியுமா? அந்த கனவு உனக்கு தெரியுமா? அவன் நினைச்சிருப்பா, நாளைக்கு என் வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தை வெளியே வந்தா அந்த குழந்தைய ஒரு நல்ல ஒரு மாணவனாக உருவாக்கணும், நல்ல மருத்துவராக இவனை ஆக்கணும், இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லவனாக கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவு கனவுகள் அவ கண்டிருப்பான்னு உனக்கு தெரியுமா? அதை பத்தி எங்கேயாவது விஜய்க்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் செத்தா எனக்கு என்ன? இங்க சுஜித் செத்தா எனக்கு என்ன, அங்க சதீஷ் செத்தா எனக்கு என்ன? எனக்கு பனையூர்ல வீடு, அவ்வளவுதான். இப்ப சேலத்துல சுராஜின் ஒரு வடமாநில தொழிலாளர், அவன் எத்தனை கனவுகளோடு இந்த மாநிலத்தை நோக்கி வந்திருப்பான். அவனுக்கு என்ன கனவுகள் இருந்திருக்கும்? அவன் அம்மா அப்பாவுக்கு இதை செஞ்சிடணும், அவன் கூட பிறந்த அக்கா தங்கைகள் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு நான் இதை செய்யணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை செய்யணும், என் மனைவிக்கு இதை செய்யணும், எத்தனை கனவுகளோடு வந்திருப்பான். இன்னைக்கு அவன் இறந்துட்டான்ல. யாரால? சரி, கூட்டம் போடுறீங்க, ஒரு மேற்கூரை அமைக்க முடியாதா அந்த கூட்டத்துல? வெயில் காலத்துல மதிய நேரத்துல எவனாவது கூட்டம் போடுவானா? எந்த பைத்தியக்காரனாவது போடுவானா? வெயில் அதிகமாக இருக்கு, மதியம் 12 மணிக்கு போடுவானா? மாலை ஒரு 5 மணி 6 மணிக்கு ஒரு கூட்டத்தை போட்டா என்ன? 6 மணிக்கு மேல கை நடுங்குமா? விஜயால 6 மணிக்கு மேல கூட்டம் போட முடியாதா? 6 மணிக்கு மேல பேச முடியாதா? கை இப்படி வெளவெளத்து போயிடுமா? இவர் சொல்றார், தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு, போதை பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்குன்னு. நீ படத்துல காட்டுறிய? அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நாய நீ படத்துல காட்டுறிய நாய அப்படின்னு மக்களை எவனாவது கேட்டானா என்ன பண்ணுவ? அண்டால கொண்டு வா எனக்கு பத்தாதுன்னு பாட்டு போடுற, திரைப்படத்துல புகைப்பிடிக்கிற, உன்னைய பார்க்கிறவன் ரசிகன் என்ன பண்ணுவான்? புகைப்பிடிப்பானா இல்லையா? மது அருந்துவானா இல்லையா? இதெல்லாம் நீ பெருமை நினைச்சு பண்றிய எருமை அப்படின்னு மக்கள் எவனாவது கேட்டானா என்ன பண்ணுவ? இதெல்லாம் எப்படி இருக்கு? அப்ப எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. தன்னுடைய ரசிகர்கள் கூட இது பண்ண முடியல, நெறி பண்ண முடியல. மரத்துல ஏறானே, மரத்துல எவனாவது போய் ஏறுவானா? விஜயகாந்தன் தான் அரசியலுக்கு வந்தாரு. விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் எப்போதாவது மரத்துல ஏறினாங்கிற பேரை கேள்விப்பட்டியா? விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் தற்கூரிகள் பேரை வாங்கினது நீ எப்போதாவது கேள்விப்பட்டியா? அவர்களும் அரசியலுக்குள்ள தாண்டா வந்தாங்க, எந்த மரத்திலையும் ஏறல. இல்லடா, எந்த போலீஸ்க்கு காவல் ஆய்வாளர் காவலுக்கு வர காவலருடைய கையை எந்த ரசிகனும் கடிக்கல. ஆனா எல்லாமே பண்றானே உங்க கட்சியில, எல்லாமே பண்றானே. ஒரு ரசிகர் கூட நல்வழிப்படுத்த முடியல. இவர் ஊழல ஒழிக்க போறாராம். ஏற்கனவே நாய் 15 கோடி ரூபாய் மறைச்சிருக்கு, 30 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 15 கோடியை மறைச்சு அந்த 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கட்ட முடியாதுன்னு கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அதுலயும் மூக்கு ஓடப்பட்டு போய் அதை கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1.5 கோடி ரூபாயை திருடி இருக்கு, நிதியை நான் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு 15 கோடி மறைச்சதுனால இவரு ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லது செய்ய போறாராம். இவருக்கு என்னவா, மக்களுக்கு நல்லது செஞ்சு சமூக சேவை செய்ய போறாராம். சம்பாதிக்கும் போது உச்சத்தில் இருக்கும் போதே 15 கோடி மறைச்சி 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை கட்ட மாட்டேன்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது நாளைக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நல்லது செய்யுமா? இது எப்படி நம்புறது? என்னமோ சொன்னா, நான் ஒரு குடியாரன், நான் 24 ஹவர்ஸும் குடிப்பேன், ஆனா உங்க ஒயின் ஷாப் இருக்குல்ல, அந்த ஒயின் ஷாப்புடைய சாவியை என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு இவர் சொல்றது. நடிக்கும் போதே 15 கோடியை மறைச்சி அது ஊழல் ஆகி வழக்காகி வருமானத்தை மறைச்சி அரசுக்கு கட்ட வேண்டிய வருமானம், அதுவே ஒரு அரசியலை ஏமாத்துறாரு. இவரெல்லாம் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போற நம்பிட்டு இருக்க ஒரு கூட்டம். அப்ப யாரு மாற்றுங்க? யாரு ஒரு மாற்று அரசியலை பண்றா? நாம் தமிழர் கட்சி மாற்று அரசியலை செய்கிறது. செய்கிறது. நாம் தமிழர் கட்சி பெரிய ஒரு ரசிகருடைய பட்டாளத்தை வைத்து அரசியலுக்குள்ள வரல. இப்படி ரசிகர்களெல்லாம் வச்சு பெரிய அளவுல ரசிகர் மன்றங்களை வைத்து அதன் மூலியமாக திரைப்படத்துல ஒரு 50 படங்கள் நடித்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து அப்படிலாம் சீமான் அவர்கள் களத்துக்கு வரல. சீமான் அவர்கள் களத்துக்கு வரும்போது யார் என்று நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு இயக்குனராக தெரிந்தவர்கள் கூட, ஒரு நடிகராக கூட அவரை நிறைய பேருக்கு தெரியாது. மாயாண்டி குடும்பத்தாரும் ஒரு படத்தில் நடிச்சதுனால இவர் மாயாண்டி குடும்பத்தில் நடிச்சாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு புழுதி காட்டுல இருந்து வராரு. அவர் செய்யக்கூடிய அரசியல் ஒரு மாற்று அரசியல், சீமான் ஃபார் சேஞ்ச். ஏன் நாங்க சீமான் ஃபார் சேஞ்சுன்னு சொல்றோம்னா, சீமான் கிட்ட சிந்தனை இருக்கு, தெளிவு இருக்கு. அவர் நாளைக்கு ஆட்சிக்கு அதை செய்யறாரோ செய்யலையோ, அவர் ஆட்சிக்கு நான் வந்தால் இதை செய்வேன்னு சொல்றாருல்ல. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போவேன்னு சொல்றாரு. தொழிற்சாலைகள் நான் எப்படி அமைப்பேன்னு சொல்றாரு. ஆடு மாடு வளர்த்தலை எப்படி அரசு பணியாக்குவேன்னு சொல்றாரு. அவர் கல்வியை எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு, மருத்துவத்தை எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு, குடிநீரை எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு, சாதியை எப்படி ஒழிப்பேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட இருக்கு, சேஞ்ச் இருக்கு. அதனாலதான் சீமான் ஃபார் சேஞ்சுங்கிறோம். ஒரு மின் உற்பத்தியை நான் எப்படி எடுப்பேங்கிறாரு. இங்க கூடங்குளம் அணு உலை தேவையில்லை, 8 வழிச்சாவி தேவையில்லை, பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை, இப்படி இந்த மண்ணை நாசகரமாக்குற எந்த திட்டமும் தேவையில்லைன்னு தெளிவா பேசுறாரு. அவர் ஒரு மாற்று சிந்தனை வைத்திருக்காரு. எப்படி எரிவாயுவை எடுப்போம், எப்படி நாங்க பெட்ரோலை உற்பத்தி பண்ணுவோம்னா அவர் வச்சிருக்காரு தெளிவா. நான் கரும்பு சக்கையில் இருந்து நான் எத்தனையும் பெட்ரோலை எடுப்பேன்னு சொல்றாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன சேஞ்ச் இருக்கு?
அவர் எப்படி வந்து பழைய பயிரிடுதல்களை எப்படி மீட்பேன்னு சொல்றாரு. இயற்கை விவசாயம், நம்ம எல்லாம் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில வந்ததுதான் இந்த யூரியா ஃபேக்டரியா அப்படின்னு போய் நம்ம அந்த கிருமி நாசினிகளை வைத்து பூச்சி வியாபாரத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு நம்ம தெரிக்கிறதெல்லாம் உரம் இல்லை, பூச்சி மருந்து தான். அப்ப அந்த உணவை எப்படி மீட் பண்ண அவர் சொல்றாரு. அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்கு. அவர் மதுக்கடையை மூடிவிட்டால் மதுக்கடைக்கு மாற்றாக நான் கல்லுக்கடையை கொண்டு வருவேன். அந்த கல்லுல என்ன இருக்குன்னு அவளை தெளிவா அவர் எடுத்து வைக்கிறார் வாதத்தை. கருப்பட்டி எப்படி நான் உலக நாடுகளுக்கு ஏற்றுவேன், எப்படி என்னுடைய முருங்கைக்காயை நம்பி சந்தையில விற்க முடியும், எப்படி என்னுடைய இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும், வீட்டுக்கு ஒருவருக்கு நான் எப்படி அரசு வேலை கொடுப்பேன், ஒரு அரசு மருத்துவமனை என்றால் இப்படிதான் இருக்கணும், அனைத்து முதலமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ அனைத்து பேரும் அரசு மருத்துவமனையில தான் போய் வைத்தியம் பார்க்கணும், இதை நான் சட்டமாக்கும்னு பேசுறாரு. அவர் தான்டா இந்த சேஞ்சு. விஜய் ஃபார் சேஞ்ச் இல்ல, சீமான் ஃபார் தான் ஒரிஜினல் சேஞ்ச். விஜய் இஸ் ஏ ஜோக்கர், சீமான் இஸ் ஏ கிங். அப்ப விஜய் ஃபார் சேஞ்ச், விஜய் ஃபார் சேஞ்ச், விஜய் எதுல சேஞ்சு? ஒண்ணுலதான் சேஞ்சு. என்ன தெரியுமா? கரூர் சம்பவம் நடந்தாலும் நான் வந்து 41 உயிர்கள் பலியானாலும் வாய் திறந்து பேச மாட்டேன், ஒரு உயிர் பலியானாலும் வாயில வந்து பேச மாட்டேன். இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லாத ஆளு விஜய். ஒரு சேஞ்ச் இருக்கு, சினிமாவை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா வந்துட்டாரா வரலையான்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா 26 எலெக்ஷன் முடிஞ்சு திரும்ப நடிக்க போனாலும் போயிடுவாரு. ஏன்னா கதைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குதான் நிறைய தகவல்கள். அப்ப என்னன்னா, ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னா விஜய்க்கு தெரியுமா? இல்ல விஜய் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு என்னன்னு தெரியுமா? இல்ல தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? மக்களுடைய பிரச்சனையை மனசுல இருந்து பேச முடியாம பேப்பரை பார்த்து பேசுற நீங்க எல்லாம் என்னத்தை நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகி இன்னும் அதான் ஒரு படத்துல சொல்லுவாங்க, அதுல பேப்பர்ல என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை கிழிச்சு போட்டு அப்படின்னு. சிம்பிளி வேஸ்ட், அவ்வளவுதான். விஜய் ஒருபோதும் சேஞ்ச் கிடையவே கிடையாது. அதுதான் அந்த சேஞ்சஸ்லாம் வேஸ்ட். சும்மா வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் விஜய் சேஞ்ச், விஜய் அது வந்து அதை பண்ணுவார், விஜய் வந்து இதை பண்ணி என்ன பண்ணுவாரு விஜய்? பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குதுன்னு விஜய் பேசுறாரு. எந்த பிரச்சனைக்கு விஜய் களத்தில் இறங்கி போராடி இருக்காரு சொல்லுங்க? இந்த ஆணவ படுகொலைக்கு விஜய் வாய் திறந்து பேசியிருக்காரா? எதுக்கு வாய் திறந்து பேசியிருக்காரு? அங்கிள் அப்படின்னு பேசுவாரு. பேசுங்க, பிஎம் சார் அப்படின்னு பேசுங்க. உங்க படம் தானே, நீங்க நடிச்ச படம் தானே, பேசுங்க. வாய் திறந்து பேசுவதில்லை. இங்க இவர் பேசினாருன்னா, கச்சத்தீவை பத்தி பேசினாருன்னா இலங்கையில கேக்குதான். இலங்கையில அங்கிருந்து வந்துட்டாங்களாம். இங்க இருக்குங்க கேரளா, இங்க இருக்கு கேரளா, அந்த முல்லை பெரியாறு அது கூட வேணாம், அது ரொம்ப பெரிய பிரச்சனை, அது கூட உங்களுக்கு தெரிய வேணாம். இந்த கோழி கழிவை கொண்டு வந்து கொட்டுறான்ல கேரளால இருந்து, கோழி கல்வியை தமிழ்நாட்டில் கொட்டாதீங்க, அது ரொம்ப தப்புன்னு ஒன்னே ஒண்ணு பேசுங்க. தினமும்ங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தினமும் இயற்கை வளங்களை இந்த மலைகளை வெட்டி ஏற்றிட்டு போறான். கனிம வள கொள்ளை நடக்குது. பேசுங்க வாய் திறந்து. இந்த பக்கத்துல இருக்கு கர்நாடகா, காவிரி பிரச்சனை பத்தி பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. எதுக்கு உங்களுக்கு தீர்வு இருக்கு? முல்லை பெரியாறு பத்தி, காவிரி பத்தி, எந்த சிக்கல் பத்தியாவது விஜய் வாய் திறந்து பேசுவாரா? பேச மாட்டாருங்க. எதுல விஜய் ஃபார் சேஞ்ச்? ஒரு இதுலயும் விஜய் ஃபார் சேஞ்ச் கிடையாது. திரும்ப திரும்ப விஜய் ஃபார் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இப்படிதான் இவருடைய ஒரு அரசியலை வந்து ஏற்க முடிகிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு வலிக்கிறது எனக்கு. ஏனென்றால் நாளை ஒருவேளை விஜய் வெற்றி பெற்றாலோ இல்லை விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது வெற்றி பெற்றாலோ, வாய்ப்பே இல்லை, வெற்றி பெற்றாலோ இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கும்? எப்படி மாறும் இந்த சமூகம்? எந்த விதமான அடிப்படை அரசியலுமே தெரியல. இனம்னா என்ன, மொழினா என்ன, இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது, ஏன் வந்து இன்னமும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, கூடங்குளம் அணுகொலை பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாம நான் அரசியலுக்குள்ள அப்படி நிறைய குதிச்சா அப்படியே தலைகீழாகத்தான் குதிப்பேங்கிற மாதிரி குதிச்சா நேரம் சிஎம் சீட்ல தான் வந்து உட்காருவேன்னா, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா மடப்பையிலா இருக்கா சொல்லுங்க? அப்ப என்னன்னா விஜய் எதுக்கும் சேஞ்ச் கிடையாது. சேஞ்ச் அப்படின்னா தமிழக அரசியல ஒன் அண்ட் ஒன்லி சேஞ்ச் சீமான் மட்டும்தான். சீமான் இஸ் ஏ கிங். தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி. ஏனென்று சொன்னால் 2016 அவர் தேர்தல் களத்தில் புகும்போதும் சரி, 2010 அவர் கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட போதும் சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க ஈழம் மலர்ந்தால் இலை மலரும், ஈழம் மலர்ந்தால் இலை மலரும் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு. 2009 பேசினாரு. ஆனா 2010 கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட பின்னால அவர் எங்கேயும் பேசல. 2016 தேர்தல் களத்தில் சீமான் வந்ததுக்கு பின்னால சொன்னார், நான் தேசிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு. 2026, 2016, 2026 10 ஆண்டுகள் தேர்தல் பயணம். இதுல 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் இடைத்தேர்தல், எல்லாத்துலயும் கலந்து இருக்காரு. யாரோடும் கூட்டணி வைக்கல, யாரோடும் வைக்கல. சொன்ன வார்த்தையில தெளிவா இருக்காரு. ஆனா நீ அப்படியா? கூட்டணிக்கு யாரு வேணாலும் வா, ஊழல ஒழிக்க போறாங்க அவரு, யாரு வேணாலும் கூட்டணிக்கு வா. ஏன்னா ஊழல ஒழிச்சவங்க எல்லாம் ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க. நீ யாரை வச்சு ஊழல் ஒழிப்ப? இப்படி செங்கோட்டையனை வச்சு ஊழல் ஒழிக்கிறது அப்படியா? அப்படியா? இல்லை ஆதோ ஒரிஜினா வச்சு இந்த போதைப் பொருள், கஞ்சா பழக்க வழக்கம் இதெல்லாம் நிப்பாட்டுற மாதிரி லாட்ரி சீட்டு, அந்த லாட்ரி சீட்டை வச்சு நீ ஊழல் ஒழிக்க போறியா? யாரை வச்சுட்டு ஒழிக்க போற?
எந்த விதமான அரசியல் அடிப்படை தெளிவுமற்ற ஒரு கூட்டம்னா அது விஜயனுடைய கூட்டம். அந்த கூட்டத்தை வைத்து தமிழ்நாட்டில் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சமூகம் எப்படி மாறி போகும்னு எனக்கு வலிக்குது. எந்த விதமான அரசியல் தெளிவுமே இல்லை. எப்படி இவங்க அரசியல் பண்ண போறாங்கிற பயம் இருக்கு. இங்க செவருக்கு செவரு ஏறி ஏதோ பண்ணிடுவானோ, குரங்கு மாதிரி தாவறானோ, ஏதோ பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. அப்படிதான் இவங்க பண்றாங்க. கட்சி தலைவரே மேடையில் பேசும்போது என்னங்க பேசுறாரு? ஒரு வரலாறு, கொள்கை தலைவர்களுடைய வரலாறு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம், இப்படி மாத்துவோம், இதை பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு எதுவுமே பேச தெரியல. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசுறாரு. இதுக்கு ஒரு கூட்டம், இதுக்கு கின்னஸ்ல பதிச்சு ஆஸ்கர்லாம் வாங்கி கொடுத்துருவோம். அதான பண்ணணும், வேற என்ன பண்ண முடியும்? என்ன சொல்றதுன்னு தெரியல. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.